நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி விளம்பால் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. காலேஜ் பசங்க அப்படினாலே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி படிப்புன்னு வரும்போது ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. மெடிசன் படிக்கிற பசங்க அப்படின்னாக்கா சொல்லவே வேணாம், ரொம்ப விழுந்து படிப்பாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இப்போ இருக்கிறது கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் தான். இன்னைக்கு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தான் நம்ம அறிவு குழந்தை விளையாட போகிறோம். வருங்கால டாக்டர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம். ராகேஷ், டாக்டர்ஸ்னால் எப்போவுமே கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா நிறைய உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு, கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள பேசுகிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் ஃப்யூச்சரில் நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற போகிறாங்க இல்லையா? அவங்களோட நிற்கும்போது அப்படியே ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் இவங்க நல்லபடியாக அந்த எந்த ஒரு அரியர்ஸும் இல்லாமல் இவங்க அந்த டிகிரி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்பி போகலாம். அண்ட் இவங்க டாக்டருக்கு சமானம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களாப்பா? தப்பில்லையே சொன்னதில் ஒன்றும் இல்லை, இவங்க ரொம்ப டவுட்டாக தலையாடுறதை பார்த்தா இவங்க பக்கம்லாம் போகவே கூடாது போல இருக்கு. சரி, ஓகே. என்ன இப்போன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனால் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. இதில் எத்தனை பேர் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? புள்ளையா சொல்லியே நானா? சரி பரவாயில்ல, எக்ஸசைஸ்லாம் தனியாக ஒன்று பண்ண வேணாம். இங்கே நடந்து வரோம்ல, மெஸ்ஸுலேருந்து இதுக்கே 2 கிலோமீட்டர் நடப்போம். அதுவே பெரிய எக்ஸசைஸ் தான். காலையில், மத்தியானம், சாயந்தரம்னு 4 வேளை நடந்துட்டுருக்கோம். பெரிய எக்ஸசைஸ். வேற ஃபுட்பால், வாலிபால் எல்லாத்தையும் ஒவ்வொன்று பார்த்து இப்போ காலேஜ் படிக்கிறது பிரச்சனை இல்லையா? விளையாடுவோம். இந்த 6 பேக், 8 பேக், 18 பேக் அதெல்லாம் வேணாம். மற்றபடி ஜிம் பக்கமே போனது கிடையாது. வெளியெல்லாம் இருந்தால் நாங்கள் எதுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும்? ஆக்சுவலி யோகாலாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஒரு நாள் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த நாள் ஐயோ வேணாம்ப்பா சாமி, உடம்பு வலிக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லி யோகா பண்ணி கூட உடம்பு வலி வருது அவங்களுக்கு. பின்ன ஒரு நாள் பண்ணிட்டு விட்டு பாருங்கண்ணா, உங்களுக்கு தெரியும். பசங்க யாராவது ஜிம்முக்கு போகணுன்னாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சீன் போடுறக்காவது? 12th முடிச்சோன்னா நம்மளும் ஜிம்லாம் போய் பாடிலாம் வச்சு அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்லாம் ஆசை இருந்துச்சு. அப்புறம் அந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் அதான் எதுக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் சும்மா வந்துட்டு சாயந்தரம் எங்களுக்கு அதான் டைம் பாஸ், விளாடுறது, சாயந்தரம் வரையும் விளாண்டுட்டு இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அப்புறம் நைட்டு போயிட்டு படுத்து தூங்குறது தான் ஒரு ஒர்க் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு கனவோட அப்படியே நிப்பாட்டியாச்சு. அப்படியே முடிஞ்சு போச்சு. இங்கே வந்தோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு ஜிம் போகணுன்னா ஆசைலாம் கிடையாதுண்ணா. எனக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு. பட் ஆனால் அப்புறம் படித்து அப்புறம் எல்லாம் தொப்பை வந்து அப்புறம் அதை படித்து உனக்கு தொப்பை வேற வருதா? காலேஜில் ஒரு நல்ல ஜிம் இருக்குது. அங்கே லேட்டஸ்ட்டு யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்களும் போனால் 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்லாம் வரும். ஆனால் நாங்களும் அந்த பக்கம் போவோம், சரி ஜிம் சேரலாமே அப்படின்னு. ஆனால் முன்னாடி ஒரு 1000 ரூபா கட்டிட்டு தான் மொய் வச்சு தான் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கும் யோசிச்சு 1000 ரூபா கட்டிட்டு உள்ளே போனால் மேலேயே கேன்டீன் ஒன்று வச்சுட்டாங்க. அங்கே தான் இந்த இன்ஜினியரிங் பொண்ணுங்க, மெடிக்கல் பொண்ணுங்களாம் மேலே வர்றது. இங்கே போகும்போது அவங்கள பார்த்தா பின்னாடி அங்கே போகணும்னு தோணுது. அதனால ஜிம்மை கட்டடிச்சு இங்கே போயிடுறோம். அதாவது ஜிம்மு வச்சிருக்க இடம் தப்பான இடம். பேர் என்ன? அஞ்சுகா. அஞ்சுகாவா? அஞ்சுகா பேரு அஞ்சு அக்கா. அஞ்சு அக்காவா பேரு? பண்ணுவாங்க ஏதோ இருக்கா. இப்போ இந்த பிரச்சனைக்கு வேண்டி என்னைக்கா ஒரு நாள் நீ ஒல்லியாகணுன்னோ குண்டாகணுன்னோ ஏதாவது? அதெல்லாம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு நான் +2 முடிச்சுட்டு 1 இயர் கழிச்சு தான் இங்கே காலேஜ் சேர்ந்தேன். ஸோ அந்த கேப்பில் எப்படி சொல்கிறது, ரொம்ப சேட்னஸாக இருந்திருந்தும் ரொம்ப அப்படியே புக்கே முன்னாடி சொன்ன மாதிரி புக்கே அப்படியே பார்த்து வேதனையிலே குண்டாயிட்டேன். கொஞ்சம் எல்லாம் வேதனைப்பட்டா ஒல்லிவாங்க, இந்த அஞ்சுக்கா மட்டும்தான் குண்டா இருக்குது. இல்லை, குறைக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஒல்லியா இருந்தா தான் கட்டுவேன்னு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? சரி அப்படிலாம் இல்லை. மாப்பிள்ளை வேற இப்பயே ரெடியா வர, அவரும் டாக்டரா? அப்படிலாம் இல்லை. சரி, இந்த ஜிம்மு எக்ஸசைஸ் சம்மந்தமா பல கதைகளை காதில் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே செக்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்தால் அடி தான் விழுகும். ஸோ இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன். அந்த வரியை நீங்க சுத்த தமிழ்ல மாத்தி சொல்லணும். டெய்லி ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணா ஒபிசிட்டி வராது. டெய்லி ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணா ஒபிசிட்டி வராது. இதுதான் நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. தினமும் ஓடும் கருவியில் ஓடினால் தொப்பை வராது. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், பீர் குடிக்காதீங்க, தொப்பை போடும். ஓடும் கருவியா? எங்கிட்டு ஓடுது? சரி, த்ரெட்னால் நூல்னு வச்சுக்கலாம். தினமும் நூல் மில்லில் ஓடினால் நூல் அந்து போகும், அதானே? இல்ல, தொப்பை விட்டு போகும். விட்டு போகுமா? தினமும் ஓட்டக்கருவியில் ஓடினால் ஓட்டக்கருவியா?
எந்த இடத்துல ஓட்டை விழுந்தது? அது எங்கேயோ விழுந்துருச்சு. நீ டாக்டரா இல்லாட்டி பழைய பாத்திரத்துக்குலாம் ஈயம் பூசுவாங்களேம்மா, அந்த மாதிரி எதுவும்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஓட்டக்கரியில் ஓடினால் உடல் பருமன் வராமல் தடுக்கலாம். தினமும் நூல் ஓடும் கருவியில் ஓடினால் உடல் பருமனை குறைக்கலாம். நூல் ஓடும் கருவினா எப்படிமா அந்த காந்தி தாத்தா உட்கார்ந்து பாரு. அதுல நூல் மட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். என்ன கை சுத்து காலை சுத்துவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது காந்தி தாத்தா கையில சுத்துவாரு, இவங்க ஏறி நின்று காலில் காலை சுத்துவாங்க. சுத்துறோம், அதனால நூல் ஓடும் கருவின்னு வச்சுக்கலாம். நம்ம தினமும் ஓடும் கருவியில் ஓடினால் கொழுப்பு வராது. கொழுப்பு வராதா? அதையே நீ என்ன பதில் சொல்ற? கேமரா பதில் சொல்லு. தினசரி மின்னணு ஓடு கருவியில் ஓடினால் உடல் பருமன் வராது. மின்னணு மின்னணுன்னா எலக்ட்ரிக் மெஷின் தானே. மின் அணு அப்படின்னு சொன்னா அந்த அணு யாரு? அந்த அணுவை கூட்டு ஓடுவியா நீ? ஒன்னா நல்லா இருக்கும். இங்க அண்ணு யாரும் இல்லை கிளாஸ்ல. ஏய், என் பேர் அஜய், செகண்ட் இயர் MBBS தான் படிக்கிறேன் எல்லாரும் மாதிரியும். எல்லாரும் மாதிரியுமா? தினசரி ஓடும் கருவியில் ஓடினால் இடை குறையும். இடை குறையுமா எடை குறையுமா? இடைனாக்கா இது. வாட் இஸ் இங்கிலீஷ் ஃபார் இடுப்பு மேடம்? ஹிப். ஹிப். சிம்ரன் பாத்திருக்கியா? ப்ரோ இப்பெல்லாம் சமந்தா, த்ரிஷா. ஏன் உங்களை எல்லாம் டான்ங்கிறாங்க? அது அவங்களா வச்சுக்கிறாங்க, நான் எதுவுமே பேசுறேன். தினமும் ட்ரெட்மில்ல நம்ம ட்ரெட்மில்னு வச்சுக்கலாம். அதனால புதுசா அரைக்கிற கறி மேல ஓடினா கொழுப்பு சேராது அப்படின்னு வச்சுக்கலாமே. புதுசா அரைக்கிற கருவினா மிக்ஸியா? கிரைண்டரா? சொல்லிக்கலாம், கிரைண்டர்னு வச்சுக்கலாம். அதாவது கிரைண்டரை படுக்க வச்சு இப்படி இருக்க கிரைண்டரை கவுத்து விட்டு அது மேலேயே ஓடுவாங்க. ஓடினா நம்ம கொழுப்பு சேராது. என் பேர் மீனாட்சி, செகண்ட் இயர் MBBS. தினமும் மிதிக்கும் கருவியில் ஓடினால் உடல் பருமன் வராது. மீனாட்சி, ட்ரெட்மில் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. So sad. ஓடும் மின் சாதனத்தில் உடற்பயிற்சி செய்தால் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கற்பகநாயகா வாங்க, டாக்டர்ஸ் நாங்கள் இருக்கோம். ஏய், நீ என்ன மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? தினமும் வேக கருவியில் ஓடினால் உடல் பருமனை தடுக்கலாம். வேக கருவினா ஸ்பீடோமீட்டர்ல? உடற்பயிற்சி செய்யும் வேக கருவியில் உடற்பயிற்சி செய்தால் உடல் பருமனை தடுக்கலாம். அதாவது இங்க இருக்க மக்கள் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா, நீ தப்பா சொல்றேன்னா அது கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்து இதுதான் சரிங்கிறாங்க. இந்த ஜிம்மு ட்ரெட்மில் சம்மந்தமாக ஒரு கேள்வியை கேட்டாலும் கேட்டேன், காலோடுது கையோடுது அது ஓடுது இது ஓடுதுங்கிறாங்க. முடியல. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, டெய்லி ட்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணால் ஒபிசிட்டி வராது. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, தினமும் ஓடு பொறியில் உடற்பயிற்சி செய்தால் உடல் பருமன் வராது. நீங்கள் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சரை பிடிச்சிட்டீங்க. அந்த ட்ரெட்மில்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப போராட்டமாக போயிடுச்சு. ட்ரெட்மில்னா ஓடு பொறி, ஓகேவா? ஓடும் கருவி, வேக கருவி அதெல்லாம் சொன்னீங்க. ஓடும் பொறி தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ வருங்கால புகழ் பெற போகிற, பலரோட உயிரை காப்பாற்ற போகிற, உயிரை எடுக்க போகிற மருத்துவர்களோட நின்றுட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ சின்ன வயசில் யாருக்கு டாக்டர் கிட்ட போகிறதுனாலே பயம், இந்த ஊசி பயம், இந்த மாத்திரை சாப்பிடாம ஏமாத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் யார் அதிகம் பண்ணியிருக்கீங்க? எனக்கு இப்போ கூட ஊசியை பார்த்தா பயந்தோம். ஏமா? அது ஏன்னு தெரியல, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. ஊசி பயம்னா யாருக்காவது நீ ஃபியூச்சரில் போடும்போது கண்ணை மூடிக்கிட்டே ஊசி போட்டுருவேன் இல்லையா? அதுக்கு தான் நர்ஸ் வச்சுக்கிறது. இந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவான ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இருக்குது. ஊசி போடுற செக்ஷனுக்கு இந்த பொண்ணு போகவே போகாது போல இருக்குது. ஒரு தடவை காது டாக்டர்கிட்ட போனேன். அவங்க என்ன பண்ணாருன்னா, அந்த கொரடு ஃபஸ்ட்டெல்லாம் அதை உள்ளே விட்டுட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சீட் ஏற்றி வச்சு அவர் போய் பின்னாடி போய் அடிச்சு. ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வச்ச பெருமை இந்த தம்பிக்கே சேரும். என்னப்பா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி அப்படி தோல்ல போட்டிருக்கிற கோட்டை? டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்ன டியூட்டி பார்த்தீங்கன்னு கொஞ்சம் விவலாவரியா தம்பி ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறேன், அதுக்குள்ள டியூட்டி முடிச்சு லெக்சரரில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறதே பெரிய டியூட்டி தானே. அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு இங்கே. தம்பி பாலமுருகன் நிறைய குரல்ல பேசுவாராமா. அதுவும் என்ன குரல்ல ரொம்ப நல்லா பேசுவீங்க? ரெமோ, இங்க ரெமோ மாதிரி பேசிக்காமீங்க. நான் மறுக்கா சொல்றேன், மவுண்ட் தர்க்கா முன்னாடி கூட சொல்றேன், தீஸ் டாக்டர்ஸ் ஆர் வெரி வெரி மோசம். நீ உங்க அழகு என்ன, உங்க ரேஞ்ச் என்ன, நீங்க ஏன் இப்படி வலிக்கி விழுந்தீங்க? உங்களுக்கான இந்த செக்மெண்ட் என்னன்னா, வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட வரலாறு, அதாவது அந்த பேரு ஏன் வந்தது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா, உங்களுடைய படிப்போட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை. மருந்து அப்படின்ற வார்த்தையை ஏன் அந்த பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் மருந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு மறு இருந்திருக்கு முகத்துல. அவங்க கண்டுபிடிக்கும் போது தூணு துப்பிட்டாங்க. ஸோ மருந்து. நீ சொல்றது பார்த்தா கேடி கண்ணாயிரம் பேடு பக்கிரி எல்லாம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கே. இல்லை, முதல்லலாம் சாப்பாடு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அது அப்போ நல்லா இருந்த போது அந்த உணவு விருந்துன்றது இப்போ மருந்தா மாறிடுச்சுன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதாவது மருந்துக்கும் விருந்துக்கும் சம்பந்தமே இல்லையேம்மா. மருந்துன்னு ஏன் பேர் வச்சாங்க? முதல்ல மருந்துன்றதை கண்டுபிடிச்சவங்க இந்து. மகளே இந்து
அப்படின்னு ஒருத்தவங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம். இது ஆம்பளைங்க ஏதாவது கண்டுபிடிச்சா சர் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்கல்ல, அதனால பொம்பளைங்க இந்து கண்டுபிடிச்சா மர் அப்படின்னு கொடுத்தாங்களாம், அதனால மருந்துன்னு வந்துருச்சு. ரிவர்ஸ் மூமெண்ட் வேற. மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. அது முதல்ல கொடுத்து பார்த்தாங்க, அது செம்மையா கசகம் போல அது, அதனால வேணாம்னு மறுத்திருக்கிறாங்க. அதனால அது மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மறுத்ததனால மருந்து அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எங்களை நம்பி வந்த நோயாளிகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதால அது பேர். எப்படி உங்களை நம்பி வந்த நோயாளிகளுக்கு நீங்க மறுவாழ்வு கொடுக்குறீங்க? உண்மையிலேயே மனசை தொட்டு சொல்லுமா, மறுவாழ்வு கிடைக்குமா? உங்களுக்கு வாழ்வு கிடைக்குமா, அதுக்கப்புறம் மறுவாழ்வை பத்தி யோசிப்போம். அதாவது முன்னொரு காலத்துல மருது சகோதரர்கள்னு இருந்தாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அவங்க வந்து மருது சகோதரர்கள் கண்டுபிடிச்சனால மருதுன்னு சொல்லி மருந்துன்னு ஆயிடுச்சு. அதாவது அவங்க எப்பேற்பட்ட ஒரு மாவீரர்கள் தெரியுமா, அவங்களாம் பெரிய பெரிய ராஜா. அவங்கள வந்து ஒரு வைத்திய ரேஞ்சுக்கு நீ வந்து ஒன்று, அவங்க போருக்கு போய் காயப்படுறதுனால மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பேர்னால, அவங்க கண்டுபிடிச்சனால அவங்க பேரே மருந்துன்னு ஆயிடுச்சு. இப்போ பணக்காரவங்க வீட்டுக்குலாம் போனால் அவங்க விருந்து வச்சு அனுப்புவாங்க, ஆனால் எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் மருந்து தான் கொடுப்போம். அந்த மருந்து ஒரு தடவை சாப்பிட்டதோட அவங்க போயிட மாட்டாங்க, அவங்க மறுபடியும் கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து தான் ஆகணும். இது வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நாங்கள் கேட்கல. அந்த மருந்து வந்து அது ஏன் அந்த பேர் வந்துச்சு, என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் ஒன்றுமே வரல. அபிராமிக்கு மருந்து வாங்கிட்டு போகிற வழியில் அப்படி மருந்தை பற்றி கேட்டிங்கன்னா நான் எங்கே போவேன்? இதெல்லாம் நல்லா பண்ணு, கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணாத. ஸோ நம்மளுக்கு நோய் இல்லை அதெல்லாம் இருக்கும்போது தான் மருந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டோடனே எல்லாமே மறந்து போயிடும், அதனால தான் மருந்து அப்படின்னு வச்சுருக்காங்க. மறந்து போகுமா பறந்து போகுமா? மறந்து போகிறதுனால அது பேர் மருந்து அப்படி வச்சுருக்காங்க. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தமிழ். தமிழ்? அப்புறம் ஏமா தமிழே வாயிலிருந்து வர மாட்டேங்குது? அது நர்வஸா இருந்தா எனக்கு இங்கிலீஷ் வந்துடுது. நீ பாம்பே ஹீரோயின் மாதிரியே பேசுறா. எனக்கு வந்ததான் தமிழ் பேசு. அப்போ நாலு பேரும் ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறீங்க, அப்ப கூட இங்கிலீஷ் தான் பேசுவீங்க. அது ஒரு ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்ல நம்ம இங்கிலீஷ் தான் பேசணும். நம்மளுக்கு வந்து எல்லா ரீஜன்ல இருந்து டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழில் பேசினா அவங்க நம்ம குடல்னு சொன்னால் அவங்க வேறு எதையாவது கட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம மருந்துன்ற அந்த சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம நோயெல்லாம் மறந்து போகிறதுனால மருந்துன்னு பேர் வச்சுருக்காங்க. அல்கொய்தாவா, லஷ்கர் தய்பாவா இல்லை வேறு ஏதாவது புது குரூப்பான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு நாள் நான் ஆந்திராவுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்தது. அப்போ ஒன்று கொடுத்தாங்க, சரி பஸ்ஸு பேருந்துன்னு தமிழில் சொன்னாங்க. ஒருவேளை அதனால் மருந்து, பேருந்துலேருந்து மருந்து வந்துருச்சா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அடிப்பட்ட உடனே மருந்து போட்டால் வந்து மரத்து போயிடுது வலி எல்லாம், அதனால வந்துட்டு அதை மருந்துன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா அவங்க டேப்லெட்டு டானிக்னு எல்லாமே தருவாங்க. மாட்டீங்க நீங்கள் டாக்டர் இல்லை. சரி என்கிட்ட வந்தீங்கன்னா நான் டானிக்கு டேப்லெட் எல்லாமே தருவேன். ஆனால் அது நீங்கள் வந்து மறந்து போயிடுவீங்க, அதனால தான் அதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லி பேரிச்சு. இதுல எனக்கு தலைவலி வந்து நானே மறுபடியும் மருந்து போடணும் போல இருக்கு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். இந்த மருந்துன்ற வார்த்தையோட வரலாறு என்னங்கிறத முதல்ல பாத்திரலாம். மருந்து என்பது அளவையும் குறிக்கும் ஒரு சொல். இந்த வருடம் மருந்துக்கு கூட மழை பெய்யவில்லை என்றால் குறைந்த அளவு கூட மழை இல்லை என்று அர்த்தமாகிறது. அளவில் குறைவாக கொடுக்கப்படுவதாலும் நோயை குணமாக்குவது மருந்து எனப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மருந்துன்ற வார்த்தையோட வரலாறு என்ன, அது இந்த பேர் ஏன் வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆஸ் அ டாக்டர்ஸா கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இனிமேல் 4 பேருக்கு சொல்லுங்க, ஓகேவா? பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவுக்குழந்தை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டென்டல் சயின்சஸில் தான் இருக்கோம். ராகேஷ், நானும் வாழ்க்கையில் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது முடியாமல் போச்சு. அட்லீஸ்ட் இப்படி ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு கிளாஸில் உட்கார்றதுக்கு ஆசையாவது நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவல் நீங்கள் டாக்டர் ஆகலன்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல பேஷண்ட்ஸோடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குது அப்படின்றது. வெளியே வருவீங்கல்ல? கண்டிப்பாக. அதாவது சரண்யா டாக்டர் ஆக போகிறான்னு சொன்ன ஒரு வார்த்தையிலே வந்து பசங்கள்லாம் பீதி அடைஞ்சு உட்காந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்கனாக்கா அப்போ நம்ம என்ன ஆகுறது அப்படின்ட்டு. சரி, ஓகே. அதெல்லாம் விட ஒரு டவுட் என்னன்னா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா வந்து சமத்தா இருப்பாங்களாமே, கிளாஸ் கட்டடிக்கவே மாட்டாங்களாம், பெஞ்ச்லாம் ஏறி உட்காரவே மாட்டாங்களாம், அது எந்த அளவு உண்மை? அப்படி யாரும் சொல்லலையே. பசங்களா எப்படி? கிளாஸ்க்குள்ளே வந்ததில்லை. இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் ப்ரோக்ராம். டிவியில் வந்து முகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னாக்கா அப்பயும் டிவியில் போட்டுருவாங்க உங்களை.
உங்கள் எல்லாருக்கும் வந்து பொதுவாக ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். அதாவது வந்து இந்த சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் வந்து டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? போலீஸ்லாம் ஈஸியாக பைக்லலாம் போக மாட்டிக்காங்களே, இடத்துல 100 ரூபா கொடுக்காம எஸ்கே போய் வந்துடலாம். 100 ரூபா கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இப்போ டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. பொண்ணு கேட்டால் கூட ஈஸியாக டாக்டரா ஓகேவா தரம்பா அப்படின்னு சொல்லி ரியலுக்கு ஜாலியாக இருக்கலாம். அப்போ வந்து உனக்கு கல்யாண ஆசைனால தான் நீ வந்து டாக்டர் படிக்க வந்திருக்கிற. அலைப்பா இது இல்லை, ஷாலினி வந்து டாக்டராக இருப்பா. ஸோ எங்கள் அம்மா வந்து நீ டாக்டர் ஆனால் உனக்கு மேடி மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதனால டாக்டர் ஆகிட்டேன். அழகா இருக்குன்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதவன் மாதிரி மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்த்துருக்கிறியாமா? லைட்டாக பார்த்துருக்கேன். உங்கள் காலேஜில் தான் இருக்கிறாரா? இல்லை, எங்கள் காலேஜில் இல்லை. சின்ன வயசுலேருந்து எப்பவுமே என் சிஸ்டர் என் கூட சண்டை போட்டுட்டே இருப்பா. சரி அவள் பல்ல கண்டிப்பாக கழட்டிடணும்னு சொல்லிட்டே நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாவி, அது எவ்வளோ கொடூரமாக நீ யோசிச்சிருக்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியாச்சு. ஏன் டாக்டர் ஆக போகிறாங்கங்கிறதுக்கு பல ரீசன் சொல்கிறாங்க. அது என்னால் தாங்கவே முடியல. நம்ம டைரெக்டாக செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்டில் இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்வேன். அதை வந்து நீங்கள் சுத்த தமிழில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த கொஸ்டின் என்னென்னா, விசா எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் அவசியம். இதுதான் உங்களுக்கான அந்த கொஸ்டின். இதை வந்து நீங்கள் சுத்த தமிழில் சொல்ல போகிறீங்க. அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் சொல்கிறேன். விசா எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் அவசியம். அந்த இங்கிலீஷ் வேர்டு இல்லாமல் நீங்கள் வந்து தூய தமிழில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? விசா எடுக்கிறதுக்கு முக புத்தகமா? அது ஃபேஸ்புக்குப்பா. நான் சொல்கிறது வந்து பாஸ்போர்ட்டு. விசா எடுக்கிறதுக்கு பாஸ்புக் அவசியம். பாஸ்புக் அவசியமா? தம்பி வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல வந்து மும்முரமா இருக்கிறாப்ல. அடிக்கடி பேங்க்குக்கு போய் பாஸ்போர்ட்டுக்கும் பாஸ்புக்கு வித்தியாசம் தெரியாம போயிருச்சு பாவம் புள்ள. அமெரிக்கால போக வேணா, இங்க இருக்க அம்ஜிக்கரையிலே கிளினிக் இருந்தா போதும், விசாலாம் தேவையில்லை. என்ன ஒரு பரந்த மனப்பான்மை. வெளிநாடு செல்ல வந்துட்டேன். நுழைவு புத்தகம் ரைட்டு. வெளிநாட்டில் தங்குவதற்கு தேவை. லைப்ரரி பக்கம்லாம் போயிருக்கியான்னு கேட்குறேன். இப்போ மட்டும் புத்தகம்லாம் சொல்றியா? லைப்ரரி பக்கம்லாம் போயிருக்கீங்க? நூலகம் அதெல்லாம் தெரியும். நாங்கள் கேட்டது வந்து விசா அப்படின்றதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அதை சொல்லுங்க. தெரியும், விசாலாம் தெரியாதுனா. வெளிநாட்டு பயணத்திற்கு தேர்வு சீட்டு மிகவும் அவசியம். தேர்வு சீட்டு, பாஸ்போர்ட் தேர்வு சீட்டு, அப்படியே ஏதாவது தேர்வு சீட்டு அப்படின்னாக்கா எக்ஸாம் ஷீட்டு. காலேஜ்லேயே நம்மலாம் பாஸ் ஆகலை, எதுக்கு சும்மா பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டுலாம் போய் அந்த பாஸ்ன்ற வேர்டே நமக்கு அலர்ஜி இல்லை. அங்கேயே வெளில துரத்தி விட்டுருவாங்க. எதுக்கு அங்கே போய் அசிங்கம் பண்ணணும்? வெளிநாட்டு காப்பீட்டிற்காக முகநூல் அவசியம். காப்பீடு இந்த எல்ஐசி பாலிசி தானே சொல்றீங்க காப்பீடுன்னு? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எதுவும் இன்சூரன்ஸ் பண்ணுறியாப்பா நீ? வெளிநாட்டில் தங்குவதற்கு உரிமை சீட்டு பெற வெளிநாட்டு பயண புத்தகம் அவசியம். வெளிநாடு செல்ல நுழைவு முகப்பு புத்தகம் தேவை. முகப்பு புத்தகமா? முகப்புத்தகம் தெரியாதுன்னா முகப்பு புத்தகம்? பாஸ்போர்ட்னா என்ன, விசானா என்னன்னு தெரியாது. வெளிநாடு போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் ஒரு பர்மிஷன் வாங்கணும், அது பாஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் ஒரு பர்மிஷன் வாங்கணும், அது விசா. இத்தனை பர்மிஷன் வாங்குறதுக்கு நான் எங்கள் ஊர்லேயே ஏதாவது ஒரு கிளினிக் வச்சு பொழைச்சிப்பேன். வெளிநாட்டில் இவ்வளோ நாள் தங்குவதற்கான அனுமதி சீட்டு வாங்க பாஸ்போர்ட் அவசியம். பாஸ்போர்ட்னா என்ன? தேர்ச்சி புத்தகம் வச்சுக்கோங்களேன். வேற என்னென்ன புத்தகம்லாம் கொண்டு போவீங்க? இந்த கணக்கு புத்தகம், ஆங்கில புத்தகம், அந்த மாதிரி ஏதாவது. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, விசா எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் அவசியம். இதுக்கு சுத்த தமிழில் என்னன்னா, நுழைவுச்சீட்டு எடுப்பதற்கு கடவுச்சீட்டு அவசியம். நுழைவுச்சீட்டு, கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்னா. விசான்னா நுழைவுச்சீட்டு, பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு. தமிழில் நிறைய அழகழகான வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒரு 10 வார்த்தையாவது இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி சொன்ன வார்த்தையே வெளிநாடு பிடிச்சிக்கிட்டே தொங்காதீங்க. ஓகே? என்னங்க சேரெல்லாம் பார்த்துட்டு தியேட்டரில் இருக்கோன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, இது கற்பக விநாயகா காலேஜோட ஆடிட்டோரியம். நம்ம ஷோன்னு சொன்னதும் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நான்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் கிளாஸில் தூங்கியிருக்கேன், ஜாவா கிளாஸில் தூங்கியிருக்கேன். இவங்களாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்படி டிஃப்ரெண்ட்டாக இவங்க சப்ஜெக்ட் என்ன படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த கிளாஸில் அதிகமாக தூங்குறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ் அதில் பற்றி சொல்லுவாங்க. கண்ணுக்கே தெரியாததை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சதே ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஏதாவது கிளாஸ் டீச்சர் டஸ்டரை போட்டு மண்டையில் எழுப்பி விட்டுருக்குறாங்களா? எல்லா கிளாஸுமே தூங்குவாங்க. அதிகமான ஃபார்மகாலஜி. ஏன்? அதாவது ட்ரக்ஸு, அதோட ஆக்ஷனு ஒன்றுமே புரியாது. என்ன மருந்து சாப்பிட்டா என்ன ரியாக்ஷன் கிடைக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே போர் அடிக்குது. நான் வந்து பேத்தாலஜியில் எல்லாம் புதுசாக இருக்குது எங்களுக்கு. சொல்லுங்கள். அது எங்களுக்கும் அப்போ புதுசாக தான் இருந்துச்சு. அவங்க நடத்துகிறாங்க, ஸோ கவனிக்கிறோம். பட் ஆனால் முடியுது, கவனிக்கும் போதே உங்களை அறியாமல் அப்படியே தூக்கம் வந்துடுது. ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின்லாம் நான் கேட்டேன்னா, எப்பவுமே நான் ஒரு கொஸ்டின் வந்து உங்களை கேட்கறக்காக எடுத்துகிட்டு வர்றதை இதோட ரிலேட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும்.
இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட வரலாறு, எதுக்காக அந்த பேர் அந்த வார்த்தைக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னென்னா பாடம். பாடம்ன்ற பேர் எதுக்காக அந்த வார்த்தைக்கு வச்சுருப்பாங்க, அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. என் பேர் தர்ஷினி, செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜ், இதே காலேஜில் தான் படிக்கிறேன். இதே காலேஜில் படிக்கிறனால தான் உன்னை இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே விட்டுருக்குறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரோலிங் ஆன மாதிரி எனக்கு ரோலிங். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதே சாக்கில் நீ என்ன அவமானப்படுத்துகிற. பானா பாடல், ஸோ பாடி பாடி அப்படியே பாடம், அது டம்முன்னு முடிஞ்சிருச்சு, அதான் பாடம். பாடி பாடி டம்முன்னு உடைச்சனால அது பாடமாக போச்சு. உனக்கு எதோ தனி திறமை இருக்காமே, அது என்னம்மா? பேர் வந்து பீட் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பீட் பாக்ஸ் அந்த ட்ரம்ஸ் தெரியும்ல, ட்ரம்ஸ் சத்தத்தை அப்படியே வாயில சொல்றது. இங்கே கொடு பார்ப்போம். இது ஒரு பெரிய ட்ரம், இங்கே ஒரு குட்டி ட்ரம். ஃபஸ்ட்டு பெரிய ட்ரம் அடிக்கிறோம், குட்டி ட்ரம், ஒரு பீட். சூப்பர் சூப்பர். வேற ஏதாவது? சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாஸில் சார் வந்து லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. லெக்சர் வந்து நம்மளுக்கு புரியாது, அவர் ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அவர் பாட்டு பாடுறப்ப நம்மளுக்கு அப்படியே தூக்கம் வரும். தூக்கம் வரதை அவர் கரெக்டாக நோட் பண்ணிடுவார். அப்படியே டஸ்டரை தூக்கி எறிகிறப்ப நம்ம மண்டையில் வந்து விழுறப்ப டம்முன்ற ஒரு சத்தம் கேட்கும். ஸோ பாட்டு டம்மு, பாடம். பா அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கிளாஸுக்கு வந்ததுலேருந்து பாத்தியாரையும் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பாடம். சரி, கிளாஸ்ல நீ யாரை பார்ப்ப? நான் போர்டை தான் பார்ப்பேன். ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. அப்புறம் நம்ம கிளாஸில் எப்போ பார்த்தாலும் எப்பா அப்படின்னு தலைவலியோட கிளாஸ்க்கு வந்து உட்காந்தோடனே டம்முன்னு படுத்து தூங்கிடும். அதுக்கு தான் பாடம். அப்படி இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல ஆர்யா சொல்லுவார்ல, பாடன் பாடன். அந்த பொண்ணு உன்னை பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காடா? பாடம்னா எனக்கு புரியல, திருப்பி சொல்லு அப்படிதானே. பாடம் யூஸ்வலாக நம்மளுக்கு புரியாது, அதனால பாடன்றதுலேருந்து பாடம்னு வந்துச்சு. அந்த இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே தமிழ் வார்த்தையாக மாறிடுச்சு. அதாவது இந்த எக்ஸாமில் வைவான்னு ஒன்று யார் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு தெரில. ஆனால் அங்கே போய் உட்காரும்போது அந்த நடுக்க ஆரம்பிக்கும் பாருங்க, தாங்க முடியாது. இப்போ வந்து வாத்தியார் ஏதாவது கேட்பாங்க நம்மகிட்ட, எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கும், லைட்டாக ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஆரம்பிப்போம், பா 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 அப்படின்னு ஆரம்பிப்போம். கடைசியில் ஒரு பார்வை பார்ப்பாரு, டம்முன்னு அதுவும் ஞாபகம் மறந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் பாடம்ன்ற பாடம்னு பேர் கண்டுபிடிச்சவர் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து டம்முன்னு இடி விழுந்திருக்கும், அதனால பாடம்னு வச்சிருப்பாரு. பாட்டு பொறுக்காம இல்ல, உங்க தலையில தான் டமால்னு வந்து விழுவும். பாடம்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த டான்ஸ்லாம் கற்றுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, பாதத்தில் விழுந்து. ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுனால பாடம். பாதத்துல விருந்து கத்துக்கிறதுனால பாடம். என் பேர் எம் சுபாஷினி, செகண்ட் இயர் MBBS படிக்கிறேன். பாடம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பசங்க வந்து பாடத்தை கவனிச்சு பார்த்து தூங்க ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் சரி போர் அடிக்கிறது எதுக்கு, சரி நாங்களே தான் தூங்குறோம், சொல்ல வரேன் கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் சரி எதுக்கு அந்த கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு போய் டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால தான் பார்த்து போர் அடிச்சு டம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க வெளியே போய். அதனால தான் பாடம். ராகேஷ், இந்த பாடம்ன்ற வார்த்தையோட வரலாறை இவ்வளவு ரணக்கொடூரமா யாருனாலேயும் சொல்ல முடியாது. நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டால மட்டும்தான் இவ்வளவு சொல்ல முடியும். ஆனா அந்த பாடம்ன்ற வார்த்தையோட உண்மையான வரலாறு என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாடம் என்பது பக்குவத்தையும் குறிக்கும். கெட்டுப்போகாமல் ஓர் இலையை பத்திரப்படுத்தும் முறையை பாடம் செய்தல் என்பார்கள். அதேபோல மறந்து போகாமல் மனத்தில் இருத்திக் கொள்ளும் முறை மனப்பாடம் எனப்படுகிறது. இப்ப அந்த பாடம்ன்ற வார்த்தையோட உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இனிமேலாவது இந்த தம் பிரியாணி, தம் அடிக்கிறது, டம்முன்னு அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த பாடம்ன்ற வார்த்தையோட உண்மையான வரலாறை மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேயா? அடுத்த வாரம் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும்